السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. حسبي الله அன்பிற்கின் இஸ்லாம் அவர்கள் சூரத்து ஆல இம்ரானினுடைய 7, 8, 9 இந்த 3 வசனங்களும் இன்றைய தினம் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த 3 வசனங்களும் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த கிறிஸ்தவ கூட்டத்தாரர்களுடைய வாதத்திற்கு பிரதிவாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளிய வசனங்கள். இப்போ இந்த 3 வசனங்கள் எந்த ஒரு பகுதியில் அருளப்படுகின்றது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் அல்லவா. அப்படி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தையே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மேற்கோள் காண்பித்து அவர்களுக்கு அவர்களுடைய வாதத்தை வலுப்படுத்தும் விதமாக அவர்கள் பேசுகிறார்கள். நாம் ஏற்கனவே இந்த சூரத்து ஆல இம்ரானினுடைய ஆரம்ப தொகுப்பை நாம் பார்க்கும் பொழுது நாம் சொல்லியிருந்தோம், பல கிறிஸ்தவர்கள் இன்று இந்த அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களை முசத்திக்கல் லிமா பைன யதை, உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தை இந்த அல் குர்ஆன் உண்மைப்படுத்தும் வேதமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, பைபிளை அல் குர்ஆனை உண்மைப்படுத்தும் பொழுது அதை ஏன் பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் வாதம் வைக்கக்கூடியவர்கள் உண்டு இன்று சமுதாயத்தில் என்று நாம் பார்த்தோமா. அப்படியானவர்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனத்தை மேற்கோள் காண்பிக்கிறார்கள். இந்த வசனம் என்று சொன்னால் 4வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான்: யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபி தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக் இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ் வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம் வ ரூஹும் மின்ஹு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 4வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனத்தில் பேசுகிறார். என்ன அர்த்தம் அதற்கு? நிச்சயமாக மஸீஹ் ஈஸா இப்னு மர்யம் இருக்கிறார்கள் அல்லவா, ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குமாரராக இருக்கிறார்கள். மேலும் வ கலிமத்துஹு அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். வ ரூஹும் மின்ஹு மேலும் இறைவனுடைய ரூஹாகவும் ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 171வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருப்பார். அப்போ அதை பேசிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, லா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வின் மீது சத்தியத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். நிச்சயமாக ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராகவும் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலேயே பேசுவான். ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்பது அந்த வசனத்தில்
எது அவர்களுக்கு ஆப்டாக அவர்களுக்கு அவர்களுடைய வாதத்தை வலுப்படுத்தும் விதமாக இருக்குமோ அதுதான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும். மற்றதெல்லாம் விட்டு அதை மட்டும் எடுத்து வைத்து பேசுவது, இது இன்றைய சமுதாயத்திலும் இது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த வசனத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே, உங்களுடைய இறைவனே உங்களுடைய வேதத்திலேயே இப்படி பேசுகிறானே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவனுடைய வார்த்தை என்றும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சொல்வது சரிதானே, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய வாதத்தில் என்ன தவறு இருக்கின்றது என்பதாக அந்த கிறிஸ்தவ கூட்டத்தார்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது தான் இந்த வசனங்களை சூரத்து ஆல இம்ரானினுடைய 7, 8, 9வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளுகின்றான். எதற்காக இந்த வசனத்தொடர் அருளப்பட்டது என்பதை பார்த்துவிட்டு இந்த வசனத்தை பார்த்தால்தான் ஒரு அழகான தெளிவான புரிதல் கிடைக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், ஹுவல்லதி அவன்தான் அன்ஸல அலைக்கல் கிதாப், இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசனத்தையும் அவன் தான் அருளினான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது 171 சரி, குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த வசனமும் சரி, அது அவனால் அருளப்பட்டது தான். மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத்துன், அந்த குர்ஆனில் ஒட்டுமொத்த குர்ஆனில் 2 விதமான வசனங்கள் இருக்கிறது. ஒன்று ஆயாத்து முஹ்கமாத்துன், தெளிவாக அர்த்தங்களை பேசக்கூடிய வசனங்கள், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. ஒரு பாமரன் மொழிபெயர்ப்பை எடுத்து படித்தாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது புரியும். உதாரணத்துக்கு சொல்லி காட்டுகிறேன், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். இதை படிப்பதில் புரிந்து கொள்வதில் யாருக்காவது எந்த சந்தேகமாவது இருக்குமா? இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எந்த குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் வேலையே கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கு எந்த விதமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. படித்தால் நேரடியாக புரியக்கூடிய வசனங்கள். உன்ன உம்முல் கிதாப், அப்படியான வசனங்கள் தான் குர்ஆனினுடைய வசனங்களில் தாய் வசனங்களாக இருக்கிறது. உஹர், மேலும் இன்னொரு விதமான வசனங்கள் இருக்கிறது, முத்தஷாபிஹாத்தான வசனங்கள். இந்த முத்தஷாபிஹாத்தான வசனங்களை புரிந்து கொள்வது சிரமம். அதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம் எமக்கு தேவைப்படும், சஹாபாக்களுடைய விளக்கம் எமக்கு தேவைப்படும். அதனுடைய விளக்கத்தை மிக தெளிவாக துல்லியமாக எந்த அர்த்தத்தில் பேசியிருக்கின்றான் என்பது இன்னும் சில வசனங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படியான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருப்பான். எதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னார், எதற்காக அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார் என்று நாம் விளங்குவதற்கு ஒரு உதவி தேவைப்படுதா? இதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நேரடியாக விளங்க முடியவில்லை. அப்போ இப்படியான ஒரு முத்தஷாபிஹத்தான வசனங்களும் அல் குர்ஆனில் பேசப்பட்டுள்ளது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, நோய் என்றால் என்ன? குஃபுர், ஷிர்க், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் என்று அவர்கள் இறைவனுடைய குமாரன் என்று விளங்கி அவனுடைய உள்ளத்தில் ஒரு நோயை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதைத்தான் நல்லா குறிப்பிடுகிறார். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, அது அவர்களை மட்டுமல்ல எம்மிலும் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ, வசனங்களை விளங்கக்கூடிய விஷயத்தில் வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மாற்றி தமக்கு சாதகமாக வளைத்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இப்படியான நோய்களை எவர்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அவர்கள் அந்த வசனங்களில் முத்தஷாபிஹத்தான வசனங்களே அவர்கள் எடுப்பார்கள். எதை விளங்குவதற்கு சற்றேற சிரமமாக இருக்குமோ அப்படியான வசனங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வாசகங்களிலும் எவைகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமோ அப்படியான வாசகங்களையே அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்திகா அல் ஃபித்னா, எந்த அடிப்படையில்? ஃபித்னாவை தேடி, ஃபித்னாவினுடைய அடிப்படையில் அவர்கள் இப்படியான வசனங்களை பின்பற்றுவார்கள். வப்திகா தஅவீல, மேலும் அதனுடைய விளக்கத்தை அவர்களே தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அவர்களால் அந்த விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதனுடைய முழுமையான விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் அறிந்து கொள்ளவும் முடியாது. வர்ராசிஹூன ஃபில் இல்ம், இப்படியான வசனங்கள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வால் விளங்கப்படக்கூடிய வசனங்கள், அல்லாஹ்வால் மட்டும் முழுமையாக விளங்கப்படக்கூடிய வசனங்கள். அப்படியான வசனங்களை கூட வர்ராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியில் மூத்தவர்கள், நேரடியாக இறைவன் சஹாபாக்களை பார்த்து பேசக்கூடிய செய்தி. கல்வியில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள்
யகூலூன ஆமன்னா பி, அவர்கள் இந்த வசனத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம், இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதை நாங்கள் என்ன செய்கிறோம், நேரடியாக ஈமான் கொள்கிறோம், அதில் நாங்கள் இன்ன விளக்கம் எங்களுக்கு கிடைக்கிறது, அந்த விளக்கம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு மாற்றுவது, இப்படியான செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதா ஆமன்னாபி, நாங்கள் அதை ஈமான் கொண்டு விட்டோம் என்று ஈமான் கொண்டு விடுவார்கள். சஹாபாக்கள், கல்வியில் மூத்த அறிஞர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக தன்னுடைய அருள்மறையில் பேசக்கூடிய வசனம் இது. குல்லும் மின் இன்தி ரப்பினா, அனைத்தும் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வாசகமும் என்னுடைய இறைவனின் புறத்திலிருந்து எனக்கு அருளப்பட்டது. இது எப்படியாக இருப்பினும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை எப்படியாக இருப்பினும் என்று சொன்னால் அது என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டாலும் சிந்தனையினுடைய அளவிற்கு உட்படவில்லை என்று சொன்னாலும் அதை நாங்கள் ஈமான் கொள்ளுவோம். வமா யஸக்கரு இல்லா உலுல் அல்பாப், அப்படியான வசனங்களினுடைய விளக்கத்தை இல்லா உலுல் அல்பாப், கல்வியுடையவர்களை தவிர வேறு யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. மேலும் சொன்ன வாசகத்தை வச்சு அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னால் எதற்கு அந்த வசனம் என்று சற்றேற ஷைத்தான் உள்ளத்தில் ஒரு சில கேள்வியை கூட நமக்கு எழுப்புவான். வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் பற்றி முடிக்கின்றான். வமா யஸக்கரு இல்லா உலுல் அல்பாப், அப்படியான வசனங்களுடைய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய கல்வியுடைய உதவியை கொண்டு கல்வியாளர்களை தவிர வேறு எவராலும் சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது. ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை ஒருபொழுதும் நீ புரட்டி விடாதே. பஅத இஸ் ஹதைதனா, எங்களுக்கு நீ நேர்வழி ஹிதாயத்தை கொடுத்ததற்கு பின்னால் ஒருபொழுதும் எங்களுடைய உள்ளத்தை நீ புரள செய்து விடாதே. அப்படியான அந்த மூத்த கல்வியாளர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். வஹப்லனா, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, மில்லதுன்க ரஹ்மா, உன்னின் புறத்திலிருந்து விசேஷமான ரஹ்மத்துகளை எல்லாம் எங்களுக்கு நீ அருள்வாயாக, கல்வியை நீ எங்களுக்கு அருள்வாயாக, உன்னின் புறத்திலிருந்து இப்படியான வசனங்களுடைய விளக்கத்தை நீ எங்களுக்கு அருள்வாயாக. இன்னக அன்தல் வஹாப், நீதான் நிச்சயமாக வாரி வழங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ரப்பனா, நிச்சயமாக எங்களுடைய ரப்பே, இன்னக ஜாமிஉன் நாஸ், நீதான் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றாய். லியௌமி, ஒரு நாளில், லா ரைப ஃபீஹி, அந்த நாளில் எந்த சந்தேகமும் கிடையாது, வித்தவுட் எனி டவுட், அன்றைய தினம் நீ எல்லா மக்களையும் ஒரு இடத்தில் நீ ஒன்று கூட்டத்தான் இருக்கிறாய், ஒன்று கூட்டத்தான் போகிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த வாக்குறுதியில் இருந்து மீறுபவன் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். ஒரு பொழுதும் மறுமை நாள் என்பது நிகராமல் இருக்க போவது இல்லை. நிச்சயமாக அந்த மறுமை நாள், மறுமையில் எல்லோரையும் ஒன்று கூட்டி எழுப்பக்கூடிய நாள். இத்தனை காலமாக கோடான கோடி ஆண்டுகளாக லட்சாத லட்சம் கோடான கோடி மக்கள் மண்ணிற்குள் புதைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எழுப்பப்படும் அந்த நாள், அந்த நாளில் விசாரிக்கப்படும் அந்த நாள், அந்த நாளில் எல்லோருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் அந்த நாள் நிச்சயமாக வந்தே தீரும் என்பது இறைவனுடைய வாக்குறுதி. அப்படியான வாக்குறுதி ஒருபொழுதும் இறைவனால் மீறப்படாது என்பதாக சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்கிறார். இந்த வசனத்திலே விளக்கம் என்ன, இந்த வசனத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை, தகவல்களை எப்படியாக சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள், விளங்க கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை, மார்க்கத்தை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. هذا من عندي وللمؤمن من الله. أقول قولي هذا أستغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.